இப்போ இன்னைக்கு முதலமைச்சர் சொல்லும் போதுமே சொன்னார், வாங்கின யாரையும் விட மாட்டோம், ஒரு ஊழலா வெளியே வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காரு. நீங்க பாருங்க, எல்லாரும் ஒரே பாஷையில பேசுவாங்க. திமுக அது ஒரு செட்டப். சட்டமன்றம் இப்படி நடத்துவாங்க, ஆடியோ லான்ச்சுமே நடத்துவாங்க, ஐட்டம் டான்ஸ் நடத்துவாங்க. ஆனால் இப்போ இன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க திமுக சார்பு. ஆர்.ராசா அவர்கள் இதில் பேசியிருக்காரு. கூட்டணி பேசியிருக்காரா, கண்டபடி அவதூறு பண்ணியிருக்காரு. இவங்களுக்கு பின்னாடி பாஜக இருக்கு, நீட்டுக்கு இவங்க இது கொடுக்குறாங்க, இவங்க எதுவுமே எதிர்க்க மாட்டாங்க, ஒரு பொம்மை அரசு. இவர்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்கு. 5 வருஷம் இவங்க என்ன பண்ணாங்க? நீட்டு. பைதபிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா ஜேவியர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் முத்தலிஃப் அவர்கள். வாங்க அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்னையோட முடிஞ்சிருக்கு. விஜய் அவர்களுடைய பதில் உரை முதலமைச்சர் கொடுத்திருக்கிறாரு. பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு இந்த உரை. அவர் இன்னும் நடிகர் அப்படிங்கிற மோட்ல இருந்து வெளியே வரல, முதலமைச்சராக செயல்படட்டும் அப்படின்னு உதயநிதி சாடி இருக்காரு, ஆர்.ராசா சாடி இருக்காரு. நிறைய பேர் விமர்சனங்கள் வச்சிருக்காங்க. அவர் பேசின டயலாக், செய்த செய்முறை அப்படின்னு அந்த செயல்பாடுகள் எல்லாமே விமர்சனத்துக்கும் இது பண்பு இல்லை அப்படின்ற மாதிரியும் இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? வினை எதிர்வினை. வினை யாரு? முன்னாள் முதலமைச்சர். அவர் அப்ப என்ன பொறுப்புல இருந்தாரு? அப்போ முதலமைச்சரா இருந்தார். அப்ப அது பண்பாடா? நீங்க உடைச்சா மண் கூடம், மற்றவங்க உடைச்சா பொன் கூடமா? நீங்க வினையாற்றுனீங்க, இப்போ அவங்க எதிர்வினையாற்றிட்டு இருக்காங்க. இதை நான் நியாயம்லாம் சொல்ல வர மாட்டேன். ஏன்னா அன்னைக்கும் இதை சரியில்லைன்னு சொன்ன ஆள்கள் நான் ஒரு ஆள். ஒரு முதல்வரை நடிக்க வச்சுட்டு இருக்கிறீங்க. வாக்கிங் போகிறாரு, ஒரு பைக்கை முறுக்க சொல்கிறீங்க, ராம்பாக் போக சொல்கிறீங்க, விஜய் மாதிரி காக்கி பேண்ட் வெள்ளை சட்டை போட்டு சொல்கிறீங்க, துண்டு எறிகிறாங்கன்னா அதே மாதிரி இவரை நோக்கி துண்டு எறிய சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் இவரை ஒரு நடிகர் மாதிரி பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. இதனுடைய உச்சகட்டம் தான் கூட்டணி பேச்சுவார்த்தைன்றது. கலைஞர்லாம் அவ்வளோ மதிப்பார், கூட்டணி கட்சிகளுக்கு அவ்வளோ மரியாதை கொடுப்பார், சின்ன கட்சியாக இருந்தாலும் மரியாதை கொடுப்பார். அது ஸ்டாலின் வரும்பொழுது மிஸ் ஆச்சு. ஏன் மிஸ் ஆச்சுன்னா, கலைஞர் அவர்களை ஒரு கட்சியுடைய பிரதிநிதிகளாக மக்கள் மத்தியில் அவர்களுக்கு இருக்கிற மரியாதை அது திமுகவோட சேரும்போது எப்படி இதாகும்னு பார்த்தார். இவர் எப்படி பார்த்தாருன்னா, இதெல்லாம் ஒரு கட்சியா, 2000 ஓட்டு தொகுதிக்கு வச்சுக்கிறான் அப்படின்ற மாதிரி பார்த்தார். அந்த பார்வை தான் காங்கிரஸ் கட்சி இவர்களை விட்டு போகுது, தாவேக்கா கூட போகுதுன்னொன்னா முதல்ல எனக்கு என்ன இருந்தாங்க. அதற்கு பிறகு இது தலைகீழ ஆகிடும். அன்றைக்கி மட்டும் காங்கிரஸ் தாவே கூட போயிருந்தா தாவேக்கா 140 சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க, காங்கிரஸ் ஒரு 40 சீட்டு மேலே ஜெயிச்சிருப்பாங்க. அது கடைசி நேரத்தில் தெரிஞ்சு தான் போய் சோனியா காந்திகிட்ட பேசி, கார்கேட்ட பேசி வலுக்கட்டாமல் இழுத்துட்டு வந்தாங்க. இழுத்துட்டு இவர்களுடைய இதை சாதிச்சுக்கிட்டாங்க. அதில் விருப்பம் இல்லாமல் காங்கிரஸில் பாதிக்கும் மேலே தாவேக்காவுக்கு வாக்களித்தார்கள் என்பதுதான் உண்மை. இந்த மாதிரி வலுக்கட்டாமல் இழுத்துட்டு பண்ணதை கூட்டணியில் சேர்த்துக்கிட்டு 3 சீட்டு மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்ததை ஒரு பெரிய சாதனைக்குரிய விஷயமாக அப்படின்னாரு. அப்படின்னா முடிச்சு விட்டேன் அப்படின்றதான் அதோடைய அர்த்தம். ஆனால் அவர் அதுக்கு விளக்கம் கொடுத்துருந்தார், எல்லாம் பேசி முடிச்சாச்சு அந்த ஒரு எண்ணத்துல தான் நான் சொன்னேன், தவறாக சித்தரிக்கப்பட்டுருச்சு அப்படின்னாரு. இப்படின்னால நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் பெருமையாக அதை தானே பேசிக்கிட்டாங்க. முடிச்சு விட்டார் பார்த்தியா தலைவர், காங்கிரஸே முடிச்சு விட்டார் அப்படின்னு. ஆனால் யாரை முடிச்சு விட்டான்றது தேர்தல் முடிவில் தெளிப்பட்டது. அப்போ இன்றைக்கி அவங்களும் அதே மாதிரி சொல்லிட்டு போவாங்க, இந்த சபை முடியுது இன்னைக்கு அப்படின்னு அவர் சொன்னார் அப்படின்னு. அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னினா. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு பொதுக்கூட்டம் கிடையாது, ஒரு மேடை கிடையாது, ஒரு அசம்பிளி, அதுக்குன்னு ஒரு மாண்பு இருக்குது, அதுக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிற இருக்குல்ல. அப்போ நான் கேட்குறேன், அது பதில் சொல்லுங்கள். இதெல்லாம் தப்புங்க, இதெல்லாம் சரியில்லைங்க, திருப்பி நீங்கள் இதே மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு அவர் ஊர் பாணியில், சேலம் பாணியில் நம்ம எடப்பாடியார் அவர்கள் சட்டசபையில் சொன்னார். ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கார். அப்போ எந்திரிச்சு கேட்கும் பொழுது அவை முன்னவர் இதே மாதிரி பாடி ஷேம் பண்ணி காமிச்சார். ஞாபகம் இருக்கா? எஸ். சரி, இன்னொன்று, ஊர்ந்து போய் தவழ்ந்து போய் நாங்கள் ஒன்றும் பதவியெல்லாம் பெறவில்லை அப்படின்னு முதல்வர் சட்டமன்றத்தில் பேசுகிறார், அப்போதைய முதல்வர் ஸ்டாலின். அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்குறாங்க, என்னங்க இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க, ஏதோ பொதுக்கூட்ட மேடையில் பேசுகிறீங்க, ரைட்டு, சட்டமன்றத்தில் இதே மாதிரி வார்த்தைகள் என்ன, ஏன் இது என்ன அன்பார்லிமெண்ட்ரி வேர்டா? இது ஒன்றும் அன்பார்லிமெண்ட்ரி வேர்டு இல்லையே அப்படின்னு முதல்வர் பதில் சொல்கிறார். இந்த ஆணவத்துக்கெல்லாம் இப்போ பதிலடி கிடைக்குது. நீங்கள் உடைச்சா மண் குடம், மற்றவர் உடைத்தால் பொன் குடமா? குட்டி ஸ்டோரிலாம் சொல்கிறாரு, அப்பாவை காணோன்னுலாம் கலாய்க்கிறாரு.
அது வந்து இல்லாத ஒருத்தரை பத்தி பேசுற மாதிரி இருக்கு. எதற்கு இந்த மாதிரி நக்கல் குட்டி நையாண்டிலாம்? ஸ்டோரி சொன்னது தேர்தலில் உங்கள் கட்சி தலைவர் ம். உங்கள் அப்பாவே காணா போயிட்டாரு அப்படின்றது குட்டி ஸ்டோரி. ஆனால் நீங்கள் செய்வது எதிர்வினைன்ற பேரில் அவருடைய சொந்த குடும்ப உள் விவகாரங்களை அந்தரங்க விவகாரங்களை அந்த ட்வீட்டாக போட்டு சந்தோஷம் அடைகிறீங்க. எஸ். இது எப்படி சரியாக இருக்கும்? இன்னொன்று, சட்டமன்றம் நேரலை நடத்தியதால் நீ பலருடைய முகத்திரை கிழிக்கப்பட்டிருக்கு. உண்மை. இதில் மிகப்பெரிய கட்சியான திமுக 79 ஆண்டுகள் இருக்கிற 1949 77 ஆண்டுகள் கொண்ட அந்த கட்சி 77 ஒரு சிங்கிள் 7 கிட்ட தோற்றோடி போடியதை ஓடினதை எல்லாரும் பார்த்தாங்க. பொதுமக்கள் எல்லாரும் பார்த்தாங்க. சின்ன பசங்க, ஒன்றுக்கும் உதவாதவங்க, விசிலடிச்சான் குஞ்சிகள் அப்படின்னு இவர்களால் விமர்சிக்கப்பட்டவர்கள் இவர்களை ஓட ஓட விரட்டியதை பார்த்தோம். முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு பாயிண்ட் வச்சு பேசக்கூடியவர், நல்லா பேசுவார், கையில் துண்டு சீட்டு இல்லாமல் பேசக்கூடியவர். அவர் விரிவாக அந்த கோயில் இதை பற்றி பேசினார். ரமேஷ் அதுக்கு பதில் ரமேஷ் ரொம்ப சாதாரணமாக இவர் அப்படி வந்து பாலை அப்படி சுற்றி நல்லா தேய்ச்சி தொட்டு தேய்ச்சி அது பண்ணி வந்து ஒரு அவுட் ஸ்விங் போட்டார். அவர் அழகாக அப்படி வந்த ஸ்பீடில் திருப்பி விட்டாப்புல. என்னென்னா அந்த கோயிலுக்கு வருமானம் வரத்துக்காக நாங்கள் பண்ணோம் அப்படின்றார். இவர் வருமானம் வரத்துக்கு பண்ணுங்க, நல்ல விஷயம். அந்த இடத்த நகராட்சிகிட்ட இருந்து நிர்வாகத்துக்கு குத்தகை கொடுத்துட்டு அவங்கள்ட்ட பணத்தை வாங்கி அந்த மல்டி லெவல் கார் பார்க்கிங் கட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். கோயில் நிதி எதுக்கு எடுத்து கார் பார்க்கிங் கட்டுறீங்கன்னு கேட்குறாரு. கோயில் நிதி பக்தர்களுக்கு கோயிலுக்காக அப்படின்னு பதில் சொல்ல முடியல. அதனால் இந்த மாதிரி சின்ன பசங்க சின்ன இப்போ தான் முதல் தடவை எம்எல்ஏ ஆகுறாங்க, முதல் தடவை அமைச்சரும் ஆகியிருக்காங்க. ஆனால் அவர்கள் ஹோம்ஒர்க் பண்ணி அதெல்லாம் தாண்டி இவர்கள் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்காங்கன்றது ஈஸியாக வெளிப்படுது. அதாவது இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா நம்ம வந்து எந்த காலத்துலையும் நம்ம தான் அப்படின்றது. அதனால் எனக்கு என்னென்னு பண்ணதெல்லாம் இப்போ வெளிப்படுது. அதை அவர்கள் எடுத்து அடிக்கிறாங்க. அப்போ அந்த டைமில் இருந்த நல்ல அதிகாரிகள் இருப்பாங்க, சார் இதெல்லாம் சொன்னோம் கேட்கல, இந்த மாதிரி விஷயம் சார், அப்போ அதெல்லாம் ரத்து பண்ணுறாங்க, இது எல்லாம் தான் இன்றைக்கி வெளிப்படுது. அப்போ உண்மை இல்லாத இடத்துல இவர்களால் சோபிக்க முடியல. ஆனால் டைலாகாக தான் இருக்குது அவர் பேசுகிறது. இது வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். எப்படி பேசணும்னு இவங்கள்ட்ட அதை கற்றுக்கணுமா? நான் கேட்குறேன். நீங்களாம் பேசுனதே இல்லையா? சட்டமன்றத்தில் வந்து டைலாக் பேசுனதே இல்லையா? இன்னொன்று, முதலமைச்சர் எழுதி கொண்டு வந்து ஸ்கிரிப்ட் வச்சு படிக்கிறார் அப்படின்னு ஸ்கிரிப்டை படித்து எதிர்கட்சி தலைவர் குற்றம் சாட்டுகிறார். நீங்கள் உள்ளக ஸ்கிரிப்ட் இப்போ அப்படி ஆயிடுச்சு. இப்போ குறிப்பு வச்சுக்கிறது வேறு, எல்லாத்தையுமே பேச்சியே அப்படி படிக்கிறதுன்றது போன முதலமைச்சர் அப்படி தானே பண்ணார். அவர் ஏதாவது கையில் அப்படி லைட்டாக ஒரு சீட்டு வச்சுக்கிட்டு இருந்தோம் எடப்பாடியார் மாதிரி அப்படி பார்த்துக்கிட்டு பேசினாரா? இல்லையே. அப்போ எல்லாருமே இவர்களுடைய பிரச்சனை என்னென்னா இவர்கள் பண்ணதை எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. தூய்மை பணியாளர்கள் 13 நாளாக போராடுறாங்க. அதுவும் குறிப்பாக பெண்கள் அங்கேயே கிடக்குறாங்க. ஊரே பார்த்து ஐயோ என்னப்பா பொம்பளை பசங்களாக இருக்காங்க, பொம்பளைங்களாக இருக்காங்க, ஒரு கழிப்பறை போகிறது கூட முடியாதப்பா, இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்களே, இது எதாவது பண்ணக்கூடாதா? தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த பிரச்சனை பரவுது. கூட இருக்கிற செவ்வாழைகள் கூட்டணி கட்சிகள்லாம் கண்டுக்காமல் இருக்கிறாங்க, அப்படியே தவிக்கிறாங்க. அப்படியே போகிறதா, போனால் கோச்சிக்குவாங்களே, என்ன பண்ணுறது, ஐயோ போகலன்னா நமக்கு கெட்ட பேர் ஆகிடுமே. இப்படிலாம் நள்ளிரவில் போய் ஒருத்தர் பார்த்துட்டு வந்தார், திருமாவளவன். சும்மா பேருக்கு போய் பார்த்துட்டு வந்தவங்க இடதுசாரி கட்சிகள். இந்த மாதிரிலாம் நடந்தது. அன்னைக்கு அந்த விஷயத்தை ஒரு கேஸ் வேண்டுமென்ற போட்டு நடைபாதையை ஆக்கிரமித்திருக்கிறார்கள்னு. சென்னையில் எங்கேயுமே நடைபாதை ஆக்கிரமிப்பு இல்லை, இவருக்கு இங்கே மட்டும்தான் நடைபாதை ஆக்கிரமிப்புன்னு அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சது. யாரோ ஒரு அம்மாவை செட் பண்ணி கோர்ட்டு வந்து அவர்களை பாதுகாப்பாக அப்புறப்படுத்தி வேறொரு இடத்துல அவங்களுக்கு போராடுறதுக்கு இடம் பண்ணி கொடுங்கன்னு தான் தீர்ப்பு கொடுக்குது, கோர்ட்டு உத்தரவு போடுது. அதனால் அன்றைக்கி நைட்டு வலுக்கட்டாயமாக எப்படியெல்லாம் அவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டார்கள், அவர்களுக்கு உதவி செய்த ஒரு பெண் வழக்கறிஞர் கை உடைஞ்சது, அது ஒரு கேஸாக தனியாக கோர்ட்டு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்தது. அந்த நேரத்தில் இவர்கள் கூலி படம் பார்த்துட்டு ரிவ்யூ போட்டாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிச்சு. இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது நாங்களே கூட பேசியிருந்தோம், ஏம்பா முதல்வரை தான் எப்படி எப்படியாவது எதாவது சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, இது மக்கள் பிரச்சனை. ஒரு நிறுவனத்துக்கும் அந்த ஊழியர்களுக்குமான பிரச்சனை. 23,000 வாங்குறான், 18,000 தான் தருவேன்றான் புதுசாக வந்த நிறுவனம். புதுசாக நிறுவனம் வரும்போது உள்ள சம்பளத்தை கொடுறான்னு கூட நீங்கள் பேசலை, கூட 2,000 நீ கொடுக்கணுன்ற கூட பேசலை. உள்ள சம்பளத்தையே 5,000 கட் பண்ணுறான். சர்வீஸ் 15 வருஷம் சர்வீஸ் பண்ணணுங்கிறது, புதுசாக சர்வீஸ் ஆகணும்னா அவன் கிராஜுவேட்லேருந்து பல விஷயங்கள் என்ன ஆகும். அப்போ இதெல்லாம் கூட யோசிக்காமல் பண்ணுறாங்க. இவர் ஒரு கலைஞருடைய பேரனாக நேராக அங்கே போய் துணை முதல்வர் என்னம்மா பிரச்சனை,
ஐயா 23,000 வாங்கி தரத 18,000 தான் தரேன்றாங்க ஐயா, அதுவும் சர்வீஸே கிடையாது, ரத்துன்றாங்க. என்ன ஐயா நியாயம்? அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேம்மா. அந்த நிறுவனத்தை கூப்பிடு, என்ன பிரச்சனை? அவங்க எவ்வளோ வாங்கியிருந்தாங்க? 23,000. அந்த நிறுவனம் கொடுத்துருந்ததில்ல, அவங்க ஏற்ற உழைப்பு கொடுக்குறாங்களா அவங்க? நீ வந்து 25,000 கொடு, நான் பேசிட்டேன், இல்லை நீ கேன்சல் பண்ணிக்கோ, வேறு நிறுவனத்தை நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்னு பேசியிருந்தால் நீங்கள் வந்து உண்மையிலே பாராட்டலாம். அட்லீஸ்ட் 23,000 வாங்கி கொடுத்துருந்தா கூட. எல்லாம் பண்ணிவிட்டு இவர் பல தடவை அப்படிக்கா போகிறாரு, ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு போகிறாரு. நேற்று வந்து அவர் சட்டசபையில் பேசுகிறாரு, தூய்மை பணியாளர்கள் வந்து அந்த இடத்தெல்லாம் தனியார் மயமாக்குறது. சென்னை மாநகராட்சியில் பெரும்பாலும் தனியார் மயமாக்குனது இந்த 2 திராவிட கட்சிகளும் தான். தூக்கி கொடுத்துட்டாங்க. போக்குவரத்து துறையே தனியார் மயமாக்குற வேலையும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இவர் வந்து தனியார் மயமாக்குறீங்களே அந்த தூய்மை பணியாளர், அவர் அங்கே தான் அறிக்கை, முன்னாள் முதல்வர் தெய்வங்களாம். அன்றைக்கி போராடினப்பெல்லாம் அவங்க தெய்வங்களாக தெரில. அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் இவர்கள் கூச்ச நாச்சம் இல்லாமல் இவர்கள் பண்ணதை அப்படியே மறந்துட்டு புதுசாக கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டது தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். சட்டமன்றத்தில் வந்துக்கிட்டு நீங்கள் அது என்ன பண்ணீங்க, நீங்கள் இது என்ன பண்ணீங்க, சட்டம் ஒழுங்கு என்னாச்சு, பாலியல் குற்றங்கள், குழந்தைகளுக்கு பாதிப்பு, பெண்களுக்கு பாதிப்பு, அது இதுன்னு. அப்போது இதுக்கு பதில் சொல்கிறதுக்கு எழுந்திரிச்சு பதில் சொல்கிறாங்க. அதுக்கு அவ்வளோ பிரச்சனை. இதுக்கு என்ன பேசினார் நீங்கள் முதலமைச்சர்? கேட்டதுன்னு பதில் சொன்னார். என்னென்ன நடந்ததுனாரு? போதை தான் முக்கியமான இது. உங்கள் ஆட்சியில் வந்தப்போ தடுத்துருக்க வேணாவா? காவல்துறை அமைச்சர் என்ன பண்ணினாங்க? யார் காவல்துறை அமைச்சராக இருந்தா? நீங்கள் தானே இருந்தீங்க. வரும்போதே தடுத்துருக்க வேணாமா தான் கேட்குறாரு அவர். இன்றைக்கி இந்த அளவுக்கு ஆனதுக்கு காரணம் என்ன? அப்போ நீங்கள் தானே. நான் வந்தேன், நான் பணம் வாங்க மாட்டோம், ஊழல் செய்ய மாட்டோம், ஊழல் செய்ய மாட்டோம், ஊழல் செய்கிறவங்களையும் விட மாட்டோம், ஊழல் செய்தவர்களையும் விட மாட்டோம், ஊழல் செய்யவும் விட மாட்டோம் சொல்கிறாரு. இதில் ஏதாவது தப்பு இருக்கா? பார்ட்டி ஃபண்டுன்னு பணம் போச்சுன்னு சொல்கிறாரு. எந்த பார்ட்டின்னு சொல்லணும்? அவர் தான் விமர்சனம் பண்ணி தானே பேசிகிட்டு இருக்காரு. எந்த பார்ட்டி இது மாதிரி சிவசங்கர் சொல்கிறாரு, இவங்க வந்து நரேட்டிவ் செட் பண்ண பார்க்குறாங்க, இவங்க ஊழல் இல்லாத ஆட்சி கொடுக்குறாங்கன்றனால நாங்களாம் ஏதோ ஊழல் செஞ்ச மாதிரி. இங்கே நரேட்டிவ்ன்றது என்னன்னா, நீங்கள் பாருங்கள், எல்லாரும் ஒரே பாஷையில் பேசுவாங்க. திமுகவில் அது ஒரு செட்டப்பு. ஏன்னா இவங்க அது ஸ்ட்ராட்டஜி டீம் எல்லாருக்கும் அமைச்சிடுவாங்க. ட்வீட்டு கூட பார்த்தீங்கன்னா ஒரே ட்வீட்டை கடந்த காலங்களில் எல்லாரும் காப்பி பேஸ்ட் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதில் ஒரு மிகப்பெரிய சேனலுடைய எடிட்டரை காப்பி பேஸ்ட் பண்ணதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போவும் உதயநிதி சொன்னது அப்படியே சிவசங்கர் அதை தான் சொல்ல வரேன். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நடிகர்னு முழுவதுமாகவே எல்லாரையும் வச்சு பேசுறாங்க. அவர் பர்சனல் விஷயங்களையும் எடுத்து பேசுகிறாங்க. அது ரொம்ப மோசம். பர்சனல் விஷயம் மட்டும் இல்லை, சட்டமன்றத்தை இவர்களுக்கு வந்து விமர்சனம் பண்ணி பேசுகிறாங்க. நாளைக்கு சட்டமன்றம் இப்படி நடத்துவாங்க, ஆடியோ லான்ச்சுமே நடத்துவாங்க, ஐட்டம் டான்ஸ் நடத்துவாங்க. இதெல்லாம் மிக மிக மோசமான விஷயம். இவருக்கு முதல் முறையாக பேட்டிலாம் கொடுக்குறாரு. இவருக்கு என்ன பேசணும்னு தெரில, ஆற்றாமை கோவத்தில் கண்டதை பேசுகிறாரு. அவர் பேச இடம் கொடுக்கல. சபாநாயகர் நாங்கள் கேட்கும்போது எங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் டைம் கொடுக்கல. இப்போ நான் பேசும்போது எதிர்த்து அந்த அமைச்சர்கள் கேட்டாங்க, அவங்க பேச டைம் கொடுத்தாங்க நேற்று. இன்னைக்கு முதலமைச்சர் பேசிட்டு இருக்கும்போது எனக்கு அவங்க சொல்றது நாங்கள் எப்படி அனுமதிக்க முடியும்? அவர் சொல்கிற வார்த்தை அவர் பேச நாங்கள் எப்படி நீங்கள் யார் அனுமதிக்கிறதுக்கு? இந்த ஆதிக்க மனப்பான்மை இருக்குல்ல, சட்டமன்றம் நீங்கள் அனுமதிச்சிங்களா? நீங்கள் அனுமதிச்சிங்களா? நீங்கள் சட்டசபை நடத்தும் பொழுது நேரலை போட்டிங்களா? இல்லை யார் எதிர்கட்சி தலைவரே பேச விடல போன தடவை. அவை முன்னவர் செங்கோட்டையன் சொல்லியிருந்தார், போன வாட்டி நீங்க போட்ட ரூல் தான் இது, நீங்க தான் சொல்லியிருந்தீங்க முதல்ல அவங்க பேசிட்டு அப்புறம் தான் உங்களுக்கு பதில் அளிக்கப்படும், அதை தான் இப்போ நடைமுறைப்படுத்துறோம் அப்படின்னு. அதை கூட சபாநாயகர் நீங்க உட்காருங்க, புதுசா பிரச்சனை கிளப்ப வேணாம், பழைய கதெல்லாம் பேச வேணாம் உட்கார வைக்கிறாரு. அப்போ சபாநாயகர் கொஞ்சம் நல்ல முறையில், ஏன்னா சபையை ஒழுங்கா கொண்டு போனோன்றதுல அவர் உறுதியா இருந்தார். நீங்க அவை முன்னவரே உட்காருங்கன்ட்டு, அமைச்சர்ல உட்காருங்க, நான் பேசிட்டுங்களா உட்காருங்க அப்படின்ட்டாரு. ஒரு சாராரா ஆதாரம் எல்லாம் பேசக்கூடாதுன்னு பொதுப்பணித்துறை அமைச்சரே பண்ணாரு. இவரையும் சொன்னார். இவருக்கு சரியான ஒரு சவுக்கடி கொடுத்தாரு. குதிரை பேரம் கழுத பேரம்லாம் இங்கே வந்து பேசிட்டு விடான்ட்டார். அது அவை குறிப்பிலேருந்து நீக்கப்படும்னு சொல்லிட்டு. ஆமாம். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இவர்கள் கடந்த காலத்தில் பண்ணது ஒன்று. ரெண்டாவது, முதலமைச்சர் பேசும்பொழுது குறுக்கீடு கூடாது, பேசி முடிச்சோன்னு வேணால் இந்த மாதிரி விஷயம் பேசலாம். மூணாவது, அவரே சொல்கிறார் சபாநாயகரை, அவர் பேசுறதை நோட் பண்ணிக்கங்க, பேசி முடிச்சோன்னா உங்களுக்கு வாய்ப்பு தரேன், பேசுங்க, அதுக்கு அவர் முதலமைச்சர் விளக்கம் தருவான்றாங்க. இது என்ன, இதை மீறி வேறு என்ன பண்ண முடியும்? அப்போவே சொல்லலாம், நீங்கள் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்கள் நின்றுக்கிட்டு இருப்பீங்க. அப்போ சபை எப்படி நடத்த முடியும்? இதில் எங்கே அவர் நடிக்கிறாரு? அவர் விரிவாக அவர் அறிக்கை பேசுகிறாரு. நீங்கள்லாம் கடந்த காலத்தில் அப்படி பேசிக்கிறீங்க, சபையில் இல்லாதவங்களாம் இழுத்து பேசியிருக்கீங்க, அதெல்லாம் எந்திரிச்சு கேட்டப்பாதெல்லாம் அப்படி தான் பேசியிருக்கீங்க. இன்றைக்கி சாதாரண விஷயம் பேசினா கூட சபையில் இல்லாதவங்க பேசுகிறீங்களான்ற அளவு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் வழிகாட்டினீங்க, அவங்க போகிறாங்க. நீங்கள் வினையாற்றினீர்கள், அவர் எதிர் வினையாற்றுறாங்க. ஒரு முதலமைச்சராக ஸ்டாலின் இப்படி பண்ணார், இன்னொரு முதலமைச்சர் இப்படி பண்ணுறாரு. இது ரெண்டுமே தவிர்க்கப்பட வேண்டியவை.
சட்டமன்றத்தில் தமிழ் எங்கள் உயிர் நாடி, தமிழ் எங்கள் உயிர் மூச்சுன்னு முதல்வர் சொல்கிறாரு. அவர் உரையில் 50% ஆங்கில வார்த்தைகள். அதனால் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பல உறுப்பினர்கள் தமிழை சரியாகவே பேசலை அப்படின்னு ஆளுநர் உரை மேலே பேசுங்கன்னா, ஆளுநர் உரை எடுத்து வச்சுக்கின்னு எத்தனை இடத்துல தப்பு பண்ணிக்கிறான் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பார்த்துட்டு 37 இடத்துல இந்த மாதிரி வந்துலாம் இருந்தால் இவங்களெல்லாம் என்ன சொல்கிறது? அவங்க வந்து தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு பேசிக்கிட்டு தாய்மொழியே வேறு மொழியில் இருக்கிறவரை பற்றி குற்றம் சாட்டிட்டு இவங்க வார்த்தையில் 1000 ஆங்கில கலப்பு வார்த்தைகள். ஒரு சட்டசபையில் கூட தமிழில் பேச முடியலன்னா இவர் என்ன? ஜெயலலிதா ஆங்கில மீடியத்திலே படித்தவங்க, ஆங்கிலத்தில் சரளமாக பேசக்கூடியவங்க. ஆனால் சட்டசபையில் அவங்க பேச்செல்லாம் எடுத்து பாருங்கள், ஒரு இடத்துல கூட ஆங்கிலம் வராது. சிதம்பரம் எங்கே பேசினாலும் தமிழ்லன்னா தமிழில் பேசுவார், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் பேசுவார், தமிழில் ஆங்கிலம் கலந்து பேச முடியாது. வைக்கவும் அப்படி தான். அப்போ நீங்கள் எல்லாம் குறிப்பிடும்போது இங்கிலீஷில் தான் சொல்கிறாருங்கிறதையும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை தான் சொல்கிறேன், இங்கிலீஷில் சொல்கிறார், தமிழில் சொல்கிறாருன்னா நான் என்ன சொல்கிறேன், ஆங்கில வார்த்தைகள் இல்லாமல் உங்களுக்கு எழுதி தர சொல்லுங்கள். ஸ்கிரிப்டு வந்து படிக்கிறாருன்னு இவர் சொல்கிறாரு. முன்னாள் முதல்வரும் ஸ்கிரிப்ட் தான் படித்தார், நீங்கள் இவருமே ஸ்கிரிப்ட் தான் படித்தார். அதெல்லாம் கூட பரவாயில்ல. நாஞ்சில் சம்பத் அதோட சொன்னார், வெளிநடப்பு செய்வதை கூட காகிதத்தில் எழுதி வைத்து எதற்காக வெளிநடப்பு செய்கிறேன் என்பதை சொல்கிற ஒரே தலைவர் ஸ்டாலின் தான் சொன்னார். இன்றைக்கி இவரும் அப்படி தான் உள்ளே போய் ரூமில் உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு குறிச்சிக்கிட்டு வந்து ப்ரெஸ் மீட்டில் ஸ்கிரிப்டை பார்த்து தான் படிக்கிறார். அதனால் இவர்களுக்கு இந்த ஞாபக சக்தி, ஒரு விஷயத்தை கோர்வையாக பேசக்கூடிய சக்தி இதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் ப்ராக்டிஸ். ஆனால் இப்போ இன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க திமுக சார்பு. ஆர்.ராசா அவர்கள் இதில் பேசியிருக்காரு. கூட்டணி பேசியிருக்காரா? கண்டபடி அவதூறு பண்ணியிருக்காரா? எல்லாமே பண்ணியிருக்காரு. அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, இப்போ கூட்டணி கட்சிகளுக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுத்தது பெருமையாக பேசிக்கிறாங்க, கொடுத்த இவங்களுக்கும் வெக்கம் இல்லை, அதை வாங்கிட்டு இருக்கிற அவங்களுக்கும் வெக்கம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது வந்து ஆற்றாமை தானே, புலம்பல். போடா அப்படின்னு இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னு என்ன வைக்கப்படணும்? நீங்கள் வாங்கிக்கிட்டு உக்காந்தீங்களே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில், அதுவும் கீழே அந்த இது 2009 அந்த இனப்படுகொலை நடந்தப்போ நீங்கள் உட்காந்து பேச்சுவார்த்தையில் இருந்தீங்க. இன்றைக்கும் தினத்தந்தியில் முழு காலம் இருக்குது. ஒரு பக்கம் ஒரு அந்த இனப்படுகொலை இவர்கள்லாம் கொல்லப்பட்டார்கள்னு வரும், இன்னொரு பக்கம் பேச்சுவார்த்தை முக்கிய கேபினட்டுகளை சம்பந்தமாக திமுக தலைவர் கருணாநிதி பேச்சுவார்த்தைன்னு. அதுனாது நீங்கள் என்ன வெக்கமே இல்லாமல் தானே போய் வாங்கினீங்க? இந்த கேபினெட் ஒன்று அப்போ அவங்களுக்கும் வெக்கம் இல்லை, உங்களுக்கும் வெக்கம் இல்லையா? பாஜக பீரியடில் வாஜ்பாய்கிட்ட வாங்கினீங்க, அப்போ வாஜ்பாய்க்கும் வெக்கம் இல்லை, உங்களுக்கும் வெக்கம் இல்லை. இந்திரா காங்கிரஸ் பீரியடில் 10 வருஷம் இருந்தீங்க, நல்ல கேபினெட் வாங்கி, அப்போ அவங்களுக்கும் வெக்கம் இல்லை, உங்களுக்கும் வெக்கம் இல்லையா? பேச்சு கரெக்டாக இருக்கணும். நம்ம இதை நம்ம பண்ணியிருக்கோமே, கூட்டணி அரசில் இருந்திருக்கோமே, அப்போ இந்த மாதிரி நம்ம பேசுகிறோமே சரியான்னு பேசணும், யோசிக்கணும்ல. இன்னொன்று பட்டியல் சமூகத்தினர் 8 பேருக்கு நாங்கள் அமைச்சர் பதவி கொடுத்துருக்குறோங்கிறத அவங்க சொல்கிறாங்க. இவங்க அதை வந்து மிகைப்படுத்தாமல் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலயமா சொல்கிறது அவங்களுக்கு அடுத்தடுத்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்விளைகளை ஆட்டாதா? யாருக்கு? திமுகக்கு. திமுக அம்பலப்பட்டு போய் நிற்குதுங்க இந்த சட்டசபையிலுடைய பெரிய கதை. ஆனால் இளைஞர்கள் எங்கள் பக்கம் தான் இருக்காங்க, ஆர்ப்பாட்டத்துக்கு இப்போ கூட சிறையே முழுசாயிடும், எங்கள் எல்லாரும் 1 ரூபா கூட கொடுக்க மாட்டேன், நீ வான்னு கூப்பிடுங்க. இளைஞர்கள் யார் பக்கம் இருக்கிறாங்க? அதெல்லாம் எங்கள் எல்லாரையும் கைது பண்ணால் கூட சிறை முழுசாயிடுமே தவிர நாங்கள் இந்த போராட்டத்தில் நிறுத்த மாட்டோம். இந்த கைது இந்த நடவடிக்கைலாம் இவர்கள் இன்னும் பழகவே இல்லை. இப்போ வந்திருக்க வர்க்கமும் இவர்களும் எல்லாம் பாதி பேர் சுகர் பேஷண்ட் ஆகிட்டாங்க, ஏசி இல்லாமல் இருக்க முடியாது. இப்போல்லாம் கைது ரிமாண்டுன்னா ஒரு வழி ஆகிடுவாங்க, மன்னிப்பு கடிதம் முதல்ல எழுதி தருவாங்க. எல்லாம் வெற்று பேச்சு. இப்படி பேசி 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 தான் இவர்கள் இந்த இடத்துல இருக்காங்க. இவங்களுக்கு பின்னாடி பாஜக இருக்கு, நீட்டுக்கு இவங்க இது கொடுக்குறாங்க, இவங்க எதுவுமே எதிர்க்க மாட்டாங்க, ஒரு பொம்மை அரசு. இவர்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்குறேன். 5 வருஷம் இவங்க என்ன பண்ணாங்க? நீட்டுக்கு எதிராக 5 வருஷம் இவங்க என்ன பண்ணாங்க? இவர்கள் என்ன பண்ண முடியலையோ அதே தான் இந்த அரசும் பண்ண முடியாது. நீட்டுன்றது ஒரு சட்டங்க, ஒரு தேர்வு, இந்தியா முழுவதும் அறிமுகமான நடைமுறையில் இருக்கிற ஒரு தேர்வு. அதில் என்ன நீங்கள் என்ன பண்ணீங்க சொல்லுங்கள், இல்லை நீட் ரகசியத்தை அவங்களுக்கு சொல்லுங்கள், அவங்க வேணால் அதை ஏதாவது சரி பண்ண முடியுமா பார்க்கட்டும். இது எல்லாம் என்னென்னா பிஜேபிக்கு எதிரான்றாங்களா? 2029 பாருங்கள், இப்போவே பிஜேபி கூட ஒரு இது போய்கிட்டு இருக்குது. திமுகவும் பாஜகவும் ஒரு இது போய்கிட்டு இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் 2029 கூட்டணி போயிடுவாங்க. ஏன்னா வேறு வழி இல்லை. யாரை போய் பிரதமர் வேட்பாளர்னு சொல்லுவீங்க? பாஜக என்ன தமிழ்நாட்டில் இவர்கள் வாயாலேயே நம்மளை ஏற்றுக்க வைக்கணும். திமுக முடிஞ்சு போச்சு.
அதுக்கு திமுக தான் பகடக்காயா? பகடைக்காயா இவர்கள் தலையை கொடுக்குறாங்க. இவங்க மேலே பிரச்சனை இதில். இப்போ இந்த அரசு என்ன பண்ணுது, ஒவ்வொரு இதாக தோண்டி எடுக்குது. அதில் எல்லாம் எஃப்ஐஆர் போடுறாங்க. எஃப்ஐஆர் போட்டால் அடுத்து என்ன வரும்? வழக்கு வந்தால் என்ன வரும்? இடி வரும்ல. அப்போ இடி எங்கேருந்து வரணும்? இப்போ இன்னைக்கு முதலமைச்சர் சொல்லும் போதுமே சொன்னார், வாங்கின யாரையும் விட மாட்டோம், ஒரு ஊழலாக வெளியே வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காரு. அதுதான் அந்த வேலையை தான் நடந்துகிட்டு இருக்குது. இவர்கள் எந்தெந்த துறையில் என்னென்ன பண்ணாங்கன்னு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதுக்கெல்லாம் லஞ்ச ஒழிப்புத்துறையை வச்சு வழக்கு போடுறாங்க வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வழக்கையும் பேஸ் பண்ணி இடி வருமா வராது. அதுதான் இவங்களுக்கு சிக்கல் இல்லை. அது அதுக்கு பின்னாடி ஓடுற மாதிரி இருக்கும். விஜய் அவர்கள் பேசும்பொழுது இபிஎஸ் அவர்கள் சிரிச்சுக்கிட்டே இருந்தாரு. குட்டி ஸ்டோரி சொல்லும் போதெல்லாம் மகிழ்ச்சியா பார்த்துட்டு இருக்காரு. ஏன் பார்க்கக்கூடாதா? அவர் என்ஜாய் பண்றாரு விஜய் பேச்சை. என்ஜாய் தாங்க பண்ணணும். இது நேரடியாக அனுபவிச்சார் எடப்பாடி பழனிசாமிங்க. நான் தான் சொன்னேன்ல, இப்போல்லாம் சொன்னேங்க. பாடி ஷேம் பண்ணிங்க அவரை வந்து அவருடைய அந்த அந்த அவர் எதை சொன்னால் அவர் ப்ரொவோக் ஆவாரோ அதை நேரடியாக சட்டசபையில் முதலமைச்சர் சொன்னார், எதிரில் உட்கார வச்சுக்கிட்டு. இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணிங்களா இல்லையா? அப்போ வந்து அவர் ஏன் இதே விஜய்க்காக அவர் போராடினார் கரூர் மேட்டரில். அவர் எதிர்த்து பேச விட்டிங்களா? பல விஷயங்கள் மக்கள் பிரச்சனை பேச விட்டிங்களா? 2 மணி நேரம் அவர் பேசியிருக்கார் சட்டசபையிலலாம் மக்கள் பிரச்சனை இல்லை. அதனால் இந்த விவகாரங்கள் எல்லாத்துக்கும் நேரடியாக பாதிக்கப்பட்டவர் எடப்பாடி பழனிசாமி. இன்னொன்று, அவர் என்னென்ன குற்றச்சாட்டுகள்லாம் வச்சாரோ அதை தான் விஜய் இவங்க மேலே வைக்கிறாரு. அப்போ அவர் சந்தோஷமாக தானே இருக்கும். இன்னொன்று, என்ன ஆட்டம் நீங்கள் இப்போ எப்படி மாட்டிக்கிட்டீங்கன்ற மாதிரி தானே இருக்கும். நான் செய்ய வேண்டியதெல்லாம் இவர் செய்கிறார். அவ்வளோதான். வேலுமணி அவர்கள் போய் கை கொடுத்தாரு, அவர் வந்து பாராட்டிட்டு வந்தார். ஏன்னா முதலமைச்சர் வேற ஒரு வாயில் வழியாக வெளியே போவார், ஆனால் இந்த அமைச்சர்கள் போக வேண்டிய இடத்துல இருந்து போய் அவரை கை கொடுத்து விஷ் பண்ணிட்டு வந்தார். வேலுமணியா? என் மனசில் உள்ள பாரம்லாம் தீர்ந்து போச்சு அப்படின்ட்டு இருப்பாரு வேலுமணி. அவர்கள் டீம் இப்பவும் அவர்களோட ரொம்ப நெருக்கமாக தான் இருக்காங்க. அதுதான் இந்த ஒரு கைக்குலுக்கள், இந்த ஒரு பேச்சுக்கு சொல்லப்படுற விஷயங்கள். அதுதான் இன்னும் ஆப்ஷன் இருக்கு. அங்கே எங்கே வந்து எதில் சேர்ப்பாங்க, அதோட நோக்கம் என்ன, அது என்னன்னு அவங்க முடிவு பண்ணிக்குவாங்க. முதல் இடைத்தேர்தல் 5 தொகுதி, அடுத்த இடைத்தேர்தல் ஒரு 5 தொகுதியாக இருக்கும், யாருக்கு தெரியும். அதனால் அந்த நம்பிக்கையின்மை அதிமுகக்குள்ளே வந்துடுச்சு இல்லை. எடப்பாடி இவர்களை அவநம்பிக்கையோட பார்ப்பதும், இவர்கள் எடப்பாடி அவநம்பிக்கையோட எப்படி கட்சி அவர்கள் ரன் பண்ண முடியும்? ஒரு தடவை உடஞ்சிடுச்சு. அது சேரும் போது என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு பேசி சேரணுமா வேணாமா? இன்றைக்கும் சிவி சண்முகம் வெளியே தான் இருக்கார். அதனால் பல பிரச்சனைகள் வந்து அவங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது. அதுக்கு நேரம் வரட்டும்னு காத்துக்கிட்டு இருக்கலாம். நேரம் வந்தோன்னா இன்னும் பல அமைச்சரை இது காலியாக தானே இருக்குது. பல பேரை ரீஷஃபிள் பண்ண வேண்டியிருக்குது. முக்கியமான உள்ளாட்சித்துறை முதல்வர் கையில் வச்சுருக்காரு. இந்த மாதிரி பல இது இருக்குல்ல. சரி, இப்போ வந்து முக்கியமாக பார்க்கப்படுறது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இடைத்தேர்தல் என்னதான் இருந்தாலும் அதற்கு முன்னாடி இன்னும் ஒரு சிலருடைய அமைச்சர் பதவிகளோ இல்லை வந்து அமைச்சர் பதவியில் எம்எல்ஏக்கள் எல்லாம் போயிடும். அதெல்லாம் உருட்டு. என்னது எம்எல்ஏக்கள் எங்கே போயிடுவாங்க? ராஜினாமா திரும்ப பண்ண போகிறாங்க. இன்னும் அதிகமான நபர்கள் தாவேக்காவை நோக்கி போக போகிறாங்க வேறு கட்சியில் இருந்தா. அது நடக்கதாங்க செய்யும். சனிக்கிழமை தான் அவங்க ஈஸ்வரன் கோயிலுக்கு போகிற மாதிரி போகிறாங்கல்ல. விஜய் ஈஸ்வரனை நோக்கி போகிறாங்கல்ல. சனிக்கிழமை ஈஸ்வரன் கோயிலுக்கு தானே போவாங்க. வேலைக்கிழமை சாய்பாபா கோயிலுக்கு போகிற மாதிரி வேலைக்கிழமை நைட்டு மவுண்ட் ரோடு தர்காவுக்கு போவாங்க. அவங்க தான் இப்போ தமிழ்நாடு, அதாவது தென்னிந்தியாலேயே அதிகமான உறுப்பினர்கள் இருக்க ஒரு கட்சி தாவேக்கா 2 கோடியை தாண்டிட்டாங்கன்னு பெருமிதம் பேசிக்கிறாங்க. 6 கோடி கூட தாண்டிட்டோம். ஜெயிக்கிற கட்சிக்கு இதாங்க பேசுவாங்க, இதாங்க பண்ணுவாங்க. அதிமுக ஒரு காலத்தில் இல்லையா, ஜெயலலிதா காலத்தில் எவ்வளோ பவர், கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எதிரிகளே இல்லைன்னாங்க. அதெல்லாம் நீங்கள் கட்சியை ஒழுங்காக நடத்திட்டு போனீங்கன்னா 23 தொகுதியில் ஒன்றும் இல்லாமல் போன திமுக மீண்டும் விஸ்வரூபம் எடுத்தது. 11 எம்எல்ஏலாம் ஆனார். 84லாம் 11 எம்எல்ஏ. தோல்விகளும் திரும்ப மீண்டும் வரலாம். சகஜம் தான் அரசியல் எல்லா கட்சிகளுக்கும். அதுக்கு நீங்கள் அரசியல் பண்ணணும். இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு கூடாது. தனிநபர் தாக்குதல், சப்ஜெக்டே இல்லாமலாம் இருக்கக்கூடாது. சப்ஜெக்டோட பேசணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. நேற்றுமே பேசியிருந்தாங்க. இப்போ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் பேசுறதுக்கு முன்னாடி அவை முடிஞ்சிருச்சு, நாங்களாம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அது போனதுக்கு அப்புறம் பார்த்தா அவர் அதையே பதிவு பண்ணுறீங்க. வீட்டுக்கு போன அப்புறம் அவர் பேசிகிட்டு இருக்காருன்னா நீங்கள் அதை பதிவு பண்ணுறீங்க. சபை முடிந்ததுன்னு சபாநாயகர் தான் அறிவிக்கணும். புரியுதா? இவங்க பேசும்போது அவர் போட்டு அடிக்கிறாரு. அடித்தோடனே இவங்க தாங்க முடியாமல் எந்திரிச்சு போகிறாங்க. அதை வந்து மறுநாள் வந்து சபையில் பதிவு பண்ணிடணுமா. எங்களுக்குலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நாங்கள் வீட்டில் போன அப்புறம் கூட இவர் பேசிக்கிட்டே இருக்காருப்பா அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்களாம். அது சீரியஸ் நோட்டில் கொண்டு போகாமல் மாற்றுறதுக்காகவா சார்? ஆமாம், வேற என்ன. இது எல்லாமே நேற்று ஆடி இருக்குது. 4 பேட்ஸ்மேனுங்க இறங்கி அடின்னு அடிச்சிட்டாங்க. இவங்க போலிங் எதுவுமே எடுபடலை. எல்லா பாலும் 6ம் 4மாக தான் பறந்தது. அதனால் நேற்று அவர்களுக்கு வந்து அதான் நான் சொன்னேன்ல, 77 ஆண்டு கால கட்சி டபுள் 7 சிங்கிள் 7 அடிச்சு காலி பண்ணிடுச்சு. அதனால் இவர்களால் ஒன்றும் பண்ண முடியல. ஓகே சார், நிறைய விஷயங்கள் பேசணும். இன்னும் அடுத்த நிறைய நிகழ்வுகள் நடக்கும்போது அதை பற்றியும் நிறைய விஷயங்கள் பேசலாம். இவ்வளோ நேரம் நீங்கள் பகிர்ந்துக்கிட்ட கருத்துக்களுக்காகவும் நேரத்துக்காகவும் ரொம்ப நன்றி சார். நன்றி.